ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் ஹெர்பல் ட்ரக்ஸில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸும். இப்போது இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட் அவுட்டான சப்ஜெக்ட். டாபிக்ஸே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து எல்லா டாபிக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்செப்ட் ஓரியன்டட்னாச்சும் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா அன்எக்ஸ்பெக்டடாக வந்து கொஷின்ஸ் வந்து நிறையா வந்துட்டுருக்கு. இது வரைக்கும் 2 எக்ஸாம்ஸ்லேயும் இந்த எக்ஸாம்ஸும் அதே மாதிரி தான் எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டெஸ்ட் ஃபார் ட்ரக்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. தென் இது வந்து ஆல்ரெடி மெடிசினல் பிளான்ஸோட மெட்டீரியலோட பேசிக் டெஸ்ட்டு மட்டும் 5 மார்க்கில் வந்து 2 டைம் கேட்டிருக்காங்க. இந்த டைம் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நிறையா கொஷின்ஸ் கேட்கறனால இந்த டைம் இதை 10 மார்க்கில் கூட எதிர்பார்க்கலாம். பேசிக் டெஸ்ட் ஃபார் ட்ரக்ஸ், ஃபார்மசூட்டிக்கல் சப்ஜெக்ட் அண்ட் மெடிசினல் பிளான்ஸ்னு கூட கேட்கலாம். WHO கைட்லைன்ஸ் ஃபார் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃப் ஹெர்பல் ட்ரக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க் வந்து 2 டைம் வந்து கேட்டிருக்காங்க. தென் எவாலுவேஷன் இது வரைக்கும் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. தென் GAP பற்றி, தென் அதோட வேரியஸ் பேராமீட்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. GMP பற்றி அதோட 10 மார்க் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. அதை GMP பற்றி 5 மார்க்லேயும் வந்து கேட்டிருக்காங்க. தென் GLPயில் வந்து 2 மார்க்கில் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. இது வந்து இதே ஃபார்மேட்டில் தான் கேட்பாங்கன்னானா இல்லவே இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேட்டதுக்கு டிஃப்ரெண்ட்டாக தான் ஒவ்வொரு டைமுமே வந்து கொஷின் பேப்பரோட அனலிட்டிக்கல் வியூ வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்குது. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கேட்காத கொஷின்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்க சான்சஸ் இருக்குது. WHO கைட்லைன்ஸ் ஆன் கரண்ட் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. WHO கைட்லைன்ஸ் ஆன் GACP ஃபார் மெடிசினல் பிளான்ஸ் வந்து 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஆக மொத்தம் என்னென்னா WHO கைட்லைன்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஏதாவது ஒரு 10 மார்க் 5 மார்க்ஸில் வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. தென் ICS கைட்லைன்ஸ் ஃபார் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃப் ஹெர்பல் ட்ரக்ஸ் 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் GACPயோட சிக்னிஃபிகன்ஸ் வந்து 2 மார்க்கில் வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. தென் ரிசர்ச் கைட்லைன்ஸ் ஃபார் எவாலுவேட்டிங் த சேஃப்டி அண்ட் எஃபிகசி ஆஃப் ஹெர்பல் மெடிசன்ஸ் வந்து 5 மார்க்கில் 2 டைம் வந்து கேட்டிருக்காங்க. யூனிட் 4 பார்த்திங்கன்னா ஸ்டெபிலிட்டி டெஸ்டிங் ஃபார் ஹெர்பல் ட்ரக்ஸ், அதோட அப்ளிகேஷன் க்ரோமட்டோகிராஃபி டெக்னிக்கோட அப்ளிகேஷன்ஸ் மட்டும் 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் நியூ ட்ரக் அப்ளிகேஷன் வந்து வாங்கிறதுக்கு தென் எக்ஸ்போர்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றியும் தென் 10 மார்க்கில் கேட்டிருக்காங்க. அதே நியூ ட்ரக் அப்ளிகேஷன் வந்து டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறது 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் யூனிட் 5 வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் ஹெர்பல் ட்ரக்ஸ் வந்து 10 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. அது 5 மார்க்லேயும் வந்து கேட்டிருக்காங்க. ஃபார்மகோ விஜிலன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு 2 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் ஹெர்பல் ஃபார்மகோபியாஸ் வந்து வேரியஸ் ஃபார்மகோபியாஸ் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. செல்ஃப் லைஃப்னா என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, தென் ஆஷ் வேல்யூனா என்ன, எக்ஸ்ட்ராக்டிவ் வேல்யூனா என்ன, டெரட்டோஜெனிசிட்டினா என்ன, ஸ்டாண்டர்டைசேஷன் ஆஃப் ஹெர்பல் ட்ரக்ஸு, தென் ட்ரெடிஷ்னல் மெடிசன்னா என்ன, மெத்தட் ஆஃப் ட்ரையிங் எப்படிலாம் ட்ரையிங்க்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னென்ன, இதெல்லாம் ஆல்ரெடி 2 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. தென் நேச்சுரல் பெஸ்டிசைட்ஸ்னால் என்ன, அதோட எக்ஸாம்பிள்ஸ் என்ன, TLCனா என்ன, HPTLCனா என்ன, மார்க்கர்ஸ் என்னென்ன மார்க்கர்ஸ் இருக்குது, டைப்ஸ் ஆஃப் மார்க்கர்ஸ், ஆயுஷ்னா என்ன, SOPனா என்ன, எக்ஸ்ட்ராக்டிவ் வேல்யூ அதோட சிக்னிஃபிகன்ஸ்னால் என்ன, தென் ஹெர்பல் ட்ரக் இன்ட்ராக்ஷனோட எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க, ICH சிக்னிஃபிகன்ஸ் கேட்டிருக்காங்க, ஹெர்பல் மெடிசின்னா என்ன, க்ரூட் ட்ரக்னா என்ன, தென் குவான்டிடேட்டிவ் மைக்ரோஸ்கோப்பினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து 2 மார்க் லெவலில் கேட்டிருக்காங்க. ப்ரோட்டோகால் ஃபார் கிளினிக்கல் கைட்லைன்ஸ் இன் ஹெர்பல் மெடிசன்ஸ் வந்து நம்மளுக்கு கிளினிக்கல் கைட்லைன்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரோட்டோகால் இருக்குது. தென் ஸ்டெபிலிட்டி ஸ்டடீஸ் ஃபார் ஹெர்பல் மெடிசினல் ப்ராடக்ட் வந்து அதுக்கு ஸ்டெபிலிட்டி ஸ்டடீஸ் என்னென்ன இருக்குது, HPTLCயோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, தென் ஜீனோடாக்சிட்டினா என்ன, அதோட அசஸ்மெண்ட் எப்படி, தென் மார்க்கர்ஸ்னால் என்ன, அது என்னென்ன கிளாசிஃபை பண்ணுறோம், அதோட எக்ஸாம்பிள்ஸ், இதெல்லாம் ஆல்ரெடி 5 மார்க்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. ஆக மொத்தம் என்னென்னா இந்த சப்ஜெக்டோட ஃபுல் கொஷின்ஸும் ஃபுல் டாப்பிக்கையும் ஆல் ஓவர் கவர் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா கான்செப்ட் ஓரியன்டாக கான்செப்டுவல் லேர்னிங் மாதிரி லேர்ன் பண்ணிட்டு போங்க. தென் நீங்கள் லேர்ன் பண்ணதை அப்படியே எழுதிட்டு வாங்க. ஓகே, பாய் தமிழியன்ஸ்.
இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஒரு லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாய் தமிழியன்ஸ்.